welcome you to study on why Jesus died 22nd day. Hebrews, the writer writes to the people who have left Judaism and followed Christ. இந்த நிருபத்தை எழுதியவர் யூத மதத்தை விட்டு வெளியே வந்து இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகின்றார். But a time when the Romans were pressurizing them, when they were giving them they were having so much of conflict, so much of problems, so much of troubles because of the religion. Being a Christian at that time, ரோமர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு யூத மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கு ரோம அரசாங்கத்தின் மூலமாக அநேக உபத்திரவங்கள் வந்தது. One of the reasons were, already they don't like a Jew, because a Jew would not bow to any other man except to the God. Okay, to a Jew, God means just one God, the God of Israel. ஏற்கனவே யூதர்களை குறித்து அவர்களுக்கு அதிகமாக பிடிக்காது. ஏனென்றால் யூதர்கள் ஒரே மெய் தேவனாகிய யெகோவா தேவனை தவிர வேறு யாருக்கும் அவங்க அடிபணிய மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க. And we see that in the book of Esther, a beautiful example of Mordecai, how he never bowed before Aman. நாம் எஸ்தர் புத்தகத்திலே பார்க்கின்றோம், மொர்தெகாய் என்ற ஒரு யூதன் ஆமான் என்ற அந்த படைத்தலைவனுக்கு கூட எல்லாரும் அடிபணிந்தாலும் அவன் அடிபணிய மாட்டான். And because of that, Aman was furious and he wanted to destroy the whole clan of Jews. அதன் நிமித்தமாக அந்த ஆமான் என்ற படைத்தளபதி மொர்தெகாயை மாத்திரமல்ல அவனை சார்ந்த யூத குலத்தையே அழிக்க விரும்பினான். Because the people of any other religion, they can bow before anybody, they can worship anybody, because they had a numerous number of gods, and to have one more god is not a problem for them. மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆயிரக்கணக்கான கடவுள்கள் அவங்க இருந்ததனால இன்னொரு கடவுளை வணங்குறது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. We have a particular religion that says they have 33 crores of gods. ஒரு குறிப்பிட்ட மதம் இந்தியாவில் இருக்குது, அதுக்கு 30 முக்கோடி தேவர்கள் சொல்றாங்க. ஏறக்குறைய 33 கோடி தேவர்கள். But that was years ago. I think right now at least another 1 crore of gods would have been joined to it. அதை சொல்லி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால இப்போ அந்த 33 கோடியில இன்னும் ஒரு 1-2 கோடி எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். Because so many men have become gods, so many saints have become god, so many new discoveries of gods they have made. அது மாத்திரமல்ல, புது புது கடவுள்களை அவங்க கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்லாமல் புது புது தெய்வீக மனிதர்கள் என்று அவர்கள் நம்புகிறவர்களையே கடவுளாக மாற்றிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல அவங்களே சேர்த்துட்டாங்க. They worship their tools as gods. ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட கருவிகளையே கடவுளாக மாத்திட்டாங்க. Their tools, what they use to work, what feeds them, they say this is what is feeding me, so that becomes a god for them. சில நேரத்தில் தாங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளை கூட கடவுளா பயன்படுத்துவாங்க, ஆயுத பூஜைன்னு சொல்லி. Okay, so you see so many gods would have been added to them. ஆகவே அவங்களுக்கு இப்போ பல ஆண்டுகள் 2000க்கு மேல ஆயிடுச்சு இல்லையா, ஒரு 2000-3000 கடவுள் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கும். So for them to worship another god is not a big deal. அதனால அந்த 10ஓடு 11 அத்தோடு இது ஒண்ணா சேர்க்கிறது அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. But here when it came to the people, these Jewish people who became Christians, and not only now they have just one god, but the God gave them a command that wherever you go, talk about me, tell about me, make disciples, and that's what they were busy doing. அவர்கள் ஒரே மெய்தேவனாகிய இயேசுவின் மூலமாக யெகோவாவை வணங்குவது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை பெற்ற பிறகு எங்கும் சென்று தாங்கள் விசுவாசிக்கின்ற இயேசுவை குறித்தும் அவருடைய ரட்சிப்பை குறித்தும் எங்கும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். And that is why problems came. அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. They were not telling anything bad. கெட்டது எதுவும் சொல்ல அவங்க. Good news. நற்செய்தி தான் சொன்னாங்க. Okay, if you have a sickness, if you have a problem, if you have a difficulty, if you can't overcome it, come to Jesus, he will give it to you. ஜனங்க பார்க்கும் பொழுது உனக்கு ஒரு வியாதி இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, கடன் தொல்லை இருக்குதா, மன சமாதானம் இல்லையா, விடுதலை இல்லையா, இயேசுவினிடத்தில் வா, உனக்கு அவர் தருவார்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், நற்செய்தி தான் சொல்றாங்க. They are not selling drugs there. அவங்க போதை மருந்து விக்கல. They were not trying to give you some trying to infect you with some viral viruses to kill you. நம்மை அழிப்பதற்கு ரகசியமாக வைரஸ் அனுப்பல. They were not doing anything illegal. சட்டவிரோதமாக எதுவுமே அவங்க செய்யல. But it irritated the Romans because they wanted they wanted people to worship them. ரோமர்களுக்கு அது பிடிக்கல. ஏனென்றால்
ரோமர்கள் தங்களையே மக்கள் கடவுளாக வணங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். Many a times when people get power and when power goes to their head, they think they are God. அநேக வேளைகளில் அதிகாரம் தலைக்கு ஏறிடுச்சுன்னா, அதிகார வெறி தலைக்கு ஏறிடுச்சுன்னா அவர்களே கடவுளாக அவங்களே நினைச்சுக்கிறாங்க. They forget that for a moment that they don't know when they are going to leave this earth. எந்த நிமிஷம் அவனுடைய நாசியிலிருந்து இந்த சுவாசம் போகும்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாது. So they expect everybody to worship them. ஆகவே எல்லாரும் என்ன வணங்கணும், எல்லாரும் என்ன கடவுளா நினைக்கணும், காலில் விழுந்து வணங்கணும்னு யோசிக்கிறாங்க. And that was the reason that they were persecuting these Jews. ஆனால் யூதர்கள் அதை செய்யாததுனால, ஒரே மெய்தேவனாகிய கடவுளை மட்டும் வணங்கினதுனால இந்த யூதர்களை அழிக்க அவங்க விரும்பினாங்க. And to say more specifically, they were persecuting the Christians. அதுல இன்னும் யூதர்களை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளையாக மாறிய கிறிஸ்தவ யூதர்களை அவங்க துன்பப்படுத்த விரும்பினாங்க. Generally the Christians they were persecuting, the Gentile Christians, the Jewish Christians. பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்றால் யூத மதத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள், புறஜாதியிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள், இந்த எல்லா கிறிஸ்தவங்களும் அவங்களுக்கு பிடிக்காது. But the Jewish Christians, they had a problem here. They were saying, actually what do we gain by having become a Christian? Why don't we go back to Judaism? ஆனால் அந்த யூத மதத்திலிருந்து வந்த யூதர்களுக்கு இப்பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய யூத மதத்தை விட்டு இயேசுவிட்ட வந்தோம், வந்த பிறகு இவ்வளோ உபத்திரம், தொல்லைகள், தேவையில்லாத காரியங்கள்லாம் நடக்குது, மீண்டுமே அந்த யூத மதத்துக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க மனம் தடுமாறுகிறார்கள். They say we have a temple that we could look to, here we don't have anything. எங்களுக்காவது யூத மதத்தில் இருக்கும்போது பெரிய ஒரு தேவாலயம் இருந்தது, அதை நினைத்து நாங்கள் பெருமை பாராட்டுறதுக்கு ஒரு நினைவு சின்னமாக இருந்தது. We have the prophets. எங்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. We have the scrolls. எங்களுக்கு தோல் சுருள்கள் இருந்தது. We have so much of things to look forward to. In Christianity we don't have anything. இந்த எங்க யூத மதத்துல மார்தட்டி கொள்ளக்கூடிய அநேக காரியங்கள் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இயேசு கிட்ட வந்த பிறகு ஒண்ணுமே இல்லையே. We have festivals there. எங்களுக்கு அந்த மதத்துல இருக்கும்போது பண்டிகைகள் இருந்தது. We have traditions there. பாரம்பரியங்கள் இருந்தது. Here nothing is there. இங்க ஒன்றுமே இல்ல. So the writer is concentrating on writing to these Jewish Christians who are having that thinking twice of going back to Judaism, and that is why in this book when you read it, he compares the things, the religious things in Judaism with the things of in that we have in the church. ஆகவே இந்த எபிரேயருக்கு நிருபத்தை எழுதியவர் யூத மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் மீண்டும் அதற்கு யூத மதத்துக்கே போகலாமா என்று அவங்க மனம் தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது, யூத மதத்தில் இருக்கக்கூடிய காரியங்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இருக்கக்கூடிய காரியங்களுக்கு இருக்கின்ற வித்தியாசத்தையும் ஒற்றுமையையும் அவர் விவரித்து சொல்லுகிறார். We seen a little bit yesterday, today we are going to continue. நேற்று கொஞ்சம் பார்த்தோம், இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்க போறோம். We have a Tamil song also that says, the one greater than the temple is here. I don't remember that song. Okay, தேவாலயத்தில் பெரியவர், பெரியவர் பெரியவர் பெரியவர். We have a Tamil song. இயேசு பெரியவர் பெரியவர் பெரியவர், தேவாலயத்தில் பெரியவர், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களை காட்டிலும் சாலமோனை காட்டிலும் பெரியவர், ஞானிகளை காட்டிலும் பெரியவர் என்று நம்ம பாடுறோம். Okay, based on this truth. இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே Okay, so let's continue here. We'll read. நாம் தொடர்ந்து இந்த போதனைகளை பார்ப்போம். Chapter 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம். It's talking here about animal sacrifices that was insufficient. It's talking about animal sacrifice that was insufficient. இங்கே பிரதானமாக அவருக்குள் சொல்லுகின்ற ஒரு கருத்து என்னவென்றால், மிருகங்களினுடைய பலிகள் நம்மை பூரணப்படுத்தாது. Where did this animal sacrifice start? இந்த மிருகங்களை பலியாக செலுத்துவது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? Genesis 3:29 it started, 21 it started. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அது ஆரம்பிக்கப்படுகிறது. It says also for Adam and his wife the Lord made tunics of skin and clothed them. ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு தோலினால் செய்யப்பட்ட உடைகளை அவர்களுக்கு கொடுக்கின்றார். Remember when Adam and Eve sinned, all the old story started with Adam and Eve sinning. எல்லா பிரச்சனையும் ஆதாம் ஏவாள் பாவத்திலிருந்து ஆரம்பிக்குது. Okay, and when they sin, what do? They became aware of their sinful condition. They became aware of their nakedness not just physically but sinful before God. They were not able to stand before God. ஆண்டவருடைய கட்டளை மீறிய பிறகு, பழத்தை சாப்பிட்ட பிறகு
தாங்கள் நிர்வாணிகள் என்றும் தங்களுடைய பாவ சுவாபம் தங்களுக்குள் தெரிய ஆரம்பிப்பதை அவர்கள் கண்டு அதிர்ச்சி அடைகிறார்கள். And at once they, try to use their own understanding, their own reasoning, and they took fig trees and they tried to cover themselves. Fig leaves. அவர்கள் தங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி, மூளை அறிவை பயன்படுத்தி தங்களுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு அத்தி இலை எடுத்து உடையை தைக்கிறாங்க, Dress தைச்சுக்கிறாங்க. In our culture also we take neem leaves and we try to cover ourselves and go before God with those neem leaves. It's all about man trying to find a way to go near to God. நம்முடைய மதத்திலும் கூட இந்திய மதத்தங்களில் சில இடத்துல நம்ம பார்க்கின்றோம், அவங்க கடவுளுக்கு பலி செலுத்தும் போது அதிகாலையில் எழுந்து வேப்பஞ்சாலை கட்டின்னு போகிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. This is all man's ways of trying to try to make himself right with God, trying to find a way to go near to God. ஆண்டவர் கிட்ட நெருங்கிறதுக்கு, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, அவருடைய அருளை பெறுவதற்கு நாமே ஏதாவது முயற்சி செய்து போகிறோம். But God showed them that's not the way. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது வழி இல்லப்பா. And God says here, for Adam and his wife the Lord made tunics of skin. From where did he get skin? இங்கே ஆதாம் ஏவாளுக்கு தேவன் மிருகங்களின் தோலினாலே உடையை தைத்து உடையை உருவாக்கி தருகிறார். எங்கிருந்து கிடைச்சது அந்த தோல்? See, it required, God showed them, it required blood of an innocent animal that could cover their sin. ஆகவே அவருடைய பாவங்களை மூடுவதற்கு குற்றமே இல்லாத ஒரு மிருகமானது கொலை செய்யப்பட்டு அதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். This was an early foreshadowing of the death of Christ, or the substitutionary atonement that was going to be made for them. இது எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா, பல ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுவே நமக்கு பாவ நிவாரண பலியாக வரப்போகிறார் என்பதற்கு ஒரு நிழலாட்டமாக, முன்னோடியாக அது இருக்குது. It was showing that somebody innocent of sin is going to shed blood, and only that can not just cover it, now cleanse the sin altogether. ஆகவே பாவம் இல்லாத அந்த மனிதன் தன்னுடைய இரத்தத்தை சிந்த வேண்டும். ஏனென்றால் மிருகங்களுடைய இரத்தம் பாவத்தை மூடுமே தவிர பாவத்தை கழுவ முடியாது. And God was waiting for the right time. Every time he thought, okay, I'll come through this person and save, I'll come. But nobody was there who that he could choose to come through. ஆகவே ஜனங்க பல்லாண்டு காலமாக யோசிச்சுங்க, இப்படி வருமா, இவர் மூலமாக வருமா, அவர் மூலமாக வருமா, ஆனா யாரும் அதற்கு தகுதியான ஆட்களாக வரவே இல்லை. God was searching for a person. ஆண்டவர் அவர் ஆளை தேடுகிறார். He is searching for the right time. சரியான நேரத்தை தேடுகிறார். Okay, I'm going to teach you one day about Galatians chapter 4 and verse 4. கலாத்தியர் 4:4 குறித்து இன்னொரு சமயத்தில் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். It says in the fullness of time the Lord came. அது பார்க்கும் பொழுது காலம் நிறைவேறிய போது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். What is that fullness of time? அந்த காலம் நிறைவேறியது என்றால் என்ன? Okay, so now let's come back to Hebrew 10. We are going to see the animal that God killed that day and gave them the skin was just a covering, but now we are going to see how the author shows that the skin of animal was just temporary. இப்போ மீண்டும் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அந்த மனிதன் தனக்கு ஆண்டவர் அவர்களுக்கு தோலினால் உடையை கொடுத்தது கூட வெறும் ஒரு பாவத்தை மூடுவது மட்டும்தான். ஆனால் ஆண்டவரே மனிதனாக வந்து தன்னுடைய உயிரை தரப்போவதை பார்க்க போகிறோம். Okay, let's read chapter 10 of Hebrews. எபிரேயர் 10ஆம் அதிகாரம். For the law, having a shadow of the good things to come and not the very image of the things, can never with these same sacrifices which they offer continually year by year make those who approach perfect. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது. Just imagine the temple that they used to go to. கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்க போகின்ற அந்த தேவாலயத்தை பற்றி. We cannot imagine, because for us we are sitting in a nice hall, some of it is AC, we are dressed up nicely, we got a nice chair, clean, neat, everything is perfect. இப்போ நம்முடைய தேவாலயத்தை பாரும்போது அழகாக வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்குது, நல்ல கலர் லைட் எரியுது, சில நேரத்தில் சர்ச்சில் ஏசி இருக்குது, க்ளீனாக தர பளிங்கு தர இருக்குது, அழகான சோஃபாவிலையோ அல்லது நாற்காலிலையோ பிளாஸ்டிக் சேர்லையோ உட்காந்து காலை ஆட்டின்னு உட்காந்து we put on our best clothes and come. மிக சிறந்த உடையை அணிந்து கொண்டு நாம் வரோம். The pastors are dressed well.
பாஸ்டருங்க நல்ல உடை அணிந்து வராங்க. But in the Old Testament, if you had to go to worship God, ஆனா பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரை ஆராதிக்க போவோம் it என்றால் would be like going to the slaughterhouse. எப்படி இருக்குன்னா ஆடு மாடு வெட்டுற அந்த ஆட்டு தொட்டி மாதிரி இருக்கும். It would be stinking. ஆட்டு தொட்டிக்கு பக்கம் போகும்போதே நாத்தடிக்கும். Because dry blood stinks. ஏனென்றால் ரத்தம் காய்ந்த பிறகு அது நாற்றம் துர்நாற்றம் வீசும். That's why they used incense and all in that time. அதனால தான் அந்த நாட்களிலே அவர்கள் தூப வர்க்கம் போட்டுக்கினே இருப்பாங்க நாத்தத்தை எடுக்கிறதுக்கு. Okay, so imagine that how many bulls, how many lambs, how many goats were killed every day, year after year, year after year. ஒவ்வொரு வருஷமும் சில வேளைகளில் ஒவ்வொரு நாளும் கூட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆடுகள் மாடுகள் வெள்ளாட்டு கடாக்களை பலியை வெட்டி 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 அது கத்திக்கினே இருக்குது. And it says here they can never with these sacrifice which they offer continually year by year make those who approach perfect. How many goats you cut, how many cows you cut, how much of blood you have sprinkled on you, it cannot make you perfect. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை எத்தனை ஆடு எத்தனை கோழி எத்தனை மாடு எத்தனை மிருகங்கள் இருந்தாலும் அதனுடைய ரத்தம் நம்மை பூரணப்படுத்த மாட்டாது. I told you once about one of our youth in our church showed me a video and said, "Auntie, you see what they are talking," and they were explaining that reading the book of Leviticus was not necessary because you won't understand it. ஒரு வாலிபர் இன்னொரு வாலிபருக்கு சொன்னது, he told me ஒரு வாலிபர் எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காரு, லேவியர் புத்தகத்திலாம் படிச்சா ஆண்டி அதெல்லாம் நம்மளுக்கு புரியாது அப்படின்னாரு. It is they were teaching that in the YouTube that you don't need to read the book of Leviticus because if you read it you won't understand, you'll feel. YouTubeல அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களாம். அதாவது லேவியராகமம் நீங்க படிச்சீங்கன்னா வாலிபர்களே அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, அதனால படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. I told him that is the most important book that you need to learn. ஆனா நான் சொன்னேன், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடமே அதில் தான் இருக்குது. If you don't understand the book of Leviticus, you will never understand the sacrifice of Jesus and then you won't know why Jesus died on the cross. So that means everything is zero for us. அந்த லேவியராகமம் புத்தகத்தை படிக்காவிட்டால் பலிகள் மூலமாக எப்படி பாவம் தீர்க்கப்படுகிறது, அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து வருவது, அவர் பலியாக மரிக்கப் போவதுக்கெல்லாம் அது அடையாளமா இருக்குது, ஒண்ணுமே தெரியாததுனால நம்ம ரட்சிப்பை பற்றியும் ஒன்றும் தெரியாம. You won't know why Jesus died. இயேசு ஏன் செத்தார் மரித்தார் நமக்கு தெரியாது. You won't know the value of Jesus' blood. இயேசுவின் இரத்தத்தினுடைய அந்த மதிப்பு நமக்கு தெரியாது. If you just read the book of Genesis, ஆனா ஆதியாகம புத்தகத்தை படித்தால் nice story, அருமையான கதை இருக்கு. Story of creation, அது சிருஷ்டிப்பின் கதை. Then book of Exodus, அதுக்கு அப்புறம் யாத்திரையாகமம், a nice story of deliverance, அது எப்படி ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்ற சம்பவம். And then you come to the book of Numbers, அதுக்கு அப்புறம் எண்ணாகமம், you see them multiplying and you counting them. அது ஜனங்க பெருகி அப்படியே எண்ணிக்கை பெருகினே வருது. Then you go to the book of Deuteronomy, அதுக்கு அப்புறம் உபாகமம் போகின்றோம். Then you see the story of Exodus looks like it's repeated there. அதுக்கு பிறகு யாத்திரையாகவும் மீண்டும் அது திரும்ப சொல்ற மாதிரி இருக்குது. And then you find Joshua, a new hero comes and takes them into the promised land. அதுக்கு அப்புறம் யோசுவாவிலே ஒரு புதிய தலைவன் நாயகன் வந்து ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் அழைத்து செல்கிறார். Then you go to the book of Judges and you see all these great men, one come up and they deliver people again, they die again. அதுக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் புத்தகம், நிறைய புது தலைவர்கள் வராங்க, விடுதலை செய்றாங்க, பெரிய காரியங்கள் சண்டைகள்லாம் நடக்குது. Now where in these books do you find the reason why Jesus came? இப்போ நான் சொன்ன புத்தகம் எல்லாவற்றிலும் இயேசு ஏன் வந்தார் என்ற காரணம் இருக்குதா, இயேசு ஏன் மரித்தார் என்ற காரணம் இருக்குதா நான் சொன்ன புத்தகத்துல எல்லாம்? If you don't read the book of Leviticus in the middle, you won't understand this. ஆனா நடுவுல இருக்க ஒரு புத்தகம் அதான் லேவியராகமம், அதுல தான் இயேசுவை குறித்தும் பலிகளை குறித்தும் வரப்போகின்ற காரியங்களை குறித்தும் நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. I'm going to teach you the difference between the book of Exodus and the book of Leviticus. We are going to end our study with that. நம்முடைய பாடத்தை முடிக்கும் பொழுது யாத்திரையாகமத்துக்கும் லேவியராகமத்துக்கும் இருக்கின்ற அந்த ஒற்றுமையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். See, Exodus, God delivers them. யாத்திரையாகமத்தில் தேவன் ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வரார். He delivers them from slavery. எதிலிருந்து? அடிமைத்தனத்திலிருந்து. Leviticus tells you why he delivered them. ஆனா லேவியராகமம் ஏன் விடுதலை செய்தார் என்று சொல்கிறது. It tells you he delivered them for worship. எதற்காக விடுதலை செய்தார்? ஆராதிப்பதற்கு.
He delivered them from slavery and here for worshipping him. ஒன்று அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுத்து அவரை ஆராதிக்க நம்மை வழிநடத்துகின்றார். The book of Leviticus itself is a full instruction of God teaching us how to worship him. லேவியராகமம் புத்தகத்தினுடைய முழு சாராம்சமுமே ஆண்டவரை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு புத்தகம். Okay, and if it's so puzzling to us to read the book of Leviticus now, imagine the Old Testament people. இந்த நம்ம படிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம்னா பழைய ஏற்பாட்டு ஜனங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? God made it so easy for us. ஆனால் தேவன் நம்ம இத்தனை 2000 வருஷத்துக்கு பிறகு படிக்கும்போது ரொம்ப ஈஸி ஆக்கிட்டாரு. ஆனா ஆரம்பத்தில் அவங்க படிக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? See, all you have to do is say, Lord, I don't understand the book of Leviticus, but all I know is you removed all those hindrances and you made it so easy for me to just come into your presence and say, in the name of Jesus, I come into your presence, Lord. So ஒண்ணு நீங்க சொல்லலாம், ஆண்டவரே லேவியராகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க அநேக காரியங்கள் எனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, ஆனா அநேக தடைகளை உடைத்தெறிந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு வழியை நீரே பலியாக வந்து எனக்கு தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லலாம். Okay, that's why we don't have to know which lamb we must cut, which we must take, where we must take the blood, where we must put it. It's on the ear, some people must put it. All those things, confusing. Everything God removed it. லேவியராகமம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு இப்படி பண்ணணும், இந்த ஆடை பழுதில்லாமல் பார்க்கணும், இதை வெட்டி அந்த ரத்தத்தை இந்த இடத்துல பூசணும், இந்த ரத்தத்தை எடுத்து காதில் இந்த பக்கம் வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய நம்மளுக்கு கட்டளைகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு எல்லாத்துக்கும் பதிலாக நானே வந்துட்டேங்க, நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், என்னை விசுவாசித்தா போதும். All we have to say, Lord, I come in your presence in the name of Jesus. செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்காக பலியாக வந்தீரே, இயேசப்பா உம்முடைய பிரசன்னத்தில் நான் வருகிறேன். So when it came out of that, why do you want to go back and make a big deal of days and months and signs and seasons? Put yourself again back into this tradition. அதனால் அப்படிப்பட்ட நாட்கள், மாதங்கள், விசேஷ நாட்கள் அதெல்லாம் நம்ம வெளியில கொண்டு வந்துட்டு புது சிருஷ்டியை நம்ம மாத்திட்ட பிறகு திரும்பவும் பழையபடி நாட்கள், மாதங்கள், வருஷங்கள் அங்க போனீங்கன்னா என்ன ஆகுதும்? See, if you read that book only, you'll know the value of what we are enjoying, the freedom today. அந்த சிக்கலை முதல்ல படிச்சாதான் நமக்கு கர்த்தர் கொடுத்த விடுதலை நமக்கு அனுபவிக்க முடியும். Verse 2, let's turn. எப்படிப்பட்ட சிக்கல்ல இருந்து வெளியில வந்திருக்கோம் அது தெரியும். அப்பதான் So when I see people now trying to get ensnared again to those kind of rituals, I wonder what happened to these people. இன்றைக்கு ஜனங்களை பார்க்குறோம், எந்த சிக்கல்ல இருந்து எந்த சடங்காச்சாரத்திலிருந்து வெளியில வந்தாங்களோ மீண்டும் அதே சடங்காச்சாரத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. I was one day counting offering money in the church and I was sitting on the floor, so I was using my toes to keep the different denomination notes. ஒரு நாள் சர்ச்சுக்குள்ளே உட்கார்ந்து காணிக்க உரை எடுத்து பிரித்து என்னென்ன பணம் வந்திருக்குது, 100 எது, 50 எது, 10 எதுன்ட்டு ஒவ்வொன்றத்தையும் கால் விரலுக்கு நடுவில் வச்சுருந்தேன். And one sister seen it, one believer in the church, and she said, why are you keeping money by your leg? அப்போ சபையில் இருக்க ஒரு விசுவாசி என்னை பார்த்து, சிஸ்டர் பணத்தை போய் காலுக்கு கீழே வச்சிருக்கீங்களே. I said, why, what's wrong? அப்போ நான் சொன்னேன், ஏன் இல்லைன்னா தப்புமா? No, don't keep money there, that's money. ஐயோ பணம் அது காலுக்கு விரலுக்கு இடையில வச்சிருக்கீங்களே. I said, yes, that's money, that's not God. அப்போ நான் சொன்னேன், அது பணம் தான்மா, அது கடவுள் இல்லை. That money, after a little while, if our prime minister said it's not of value, that's it, it's paper. அது 500, 1000 நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக வச்சிருந்தாலே திடீர்னு ஒரு நாள் என்ன சொன்னார் பிரதம மந்திரி, செல்லாதுன்னாரு. That became paper. அதுக்கப்புறம் திரும்ப என்ன அது பேப்பர் தான், இப்போ அது செல்லாது. You got to burn it and throw it. அதை எடுத்து தலையில் வச்சு கூத்தாட முடியுமா? You cannot even light the oven with it, it won't burn. அதை வச்சு அடுப்பு கூட கொளுத்த முடியாது, ஏன்னா சரியா எரியாது அது. So that's not God. Okay, that's money. Okay, that's just a currency, that's just a paper. அது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேப்பர். But the way she told me, like it's God, don't keep it by your legs. அவங்க சொன்ன விதத்தை பார்க்கும்போது கடவுளை எடுத்து காலு கீழே வச்சிட்டியே அப்படின்ற சொன்ன மாதிரி சொல்றாங்க. Have you seen நிறைய பேர் அது மாதிரி கடவுள் தான் இன்னைக்கு கூட அந்த பழைய மதத்துல இருந்து அது கடவுளா வச்சிருப்போம், கண்ணை வச்சு வைப்போம், இப்போ அதை கால் கிடைக்கும்போது அதிர்ச்சியா அவங்களுக்கு. See, one lady that I knew, she's a Christian, suddenly she said, the demon is sitting on my purse, my handbag. அப்போ ஒரு அம்மா வேற மதத்திலிருந்து இயேசு ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. ஒரு நாள் இங்க வரும்போது சொன்னாங்க, ஐயோ சாத்தான் மணி பர்ஸ்ல உட்கார்ந்துட்டான் அப்படின்னா. And I was wondering, Satan sit on the money purse. Satan is not interested in your money purse, he is interested in you. அப்போ மனசுக்குள்ள நான் யோசிக்கிறேன், சாத்தான்
உன் மணி பர்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா, உன் மேல தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். What he is going to do with your money? உன் மணி பர்ஸ் வச்சு அவன் என்ன பண்ண போறான்? He is a spirit, he wants a body, he wants to do something through அவன் you. ஆவி பர்ஸ்ல உட்கார மாட்டான், உன் உடம்புல தான், உன்னுடைய சரீரத்துல தான், உன்னுடைய ஆவியில தான் வந்து உட்கார He wants to do வருவான். something through you. உன் மூலமா தான் ஏதாவது செய்ய விரும்புவான். Like how he used the body of the serpent, he wants to use your body. எப்படி ஆதியாகமத்துல ஒரு பாம்பை வந்து சாத்தான் பயன்படுத்தினா இல்லையா, அது மாதிரி நம்மள அவன் பயன்படுத்துவான். He is not interested in sitting inside your purse. உங்க பர்சுக்குள்ள உட்கார்ந்து அவன் என்ன பண்ண போறான்? Any of this lady, even in that, insane condition or whatever condition she was, she carefully took out the money, all the currencies, and took the handbag and went and threw it in the dustbin, saying the demon is there. அந்த பாருங்க, அந்த மனநிலை பாதிக்கப்பட்டாலும் உஷாரா இருக்குது அந்த அம்மா. என்ன பண்ணுச்சு? சாத்தானே, நீ பணி பர்சு பேரல தானே உட்கார்ந்து இருந்த, அதனால உள்ள இருக்க பணத்தெல்லாம் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு பர்ஸை மட்டும் குப்பத்தொட்டில போட்டுடுச்சு. பணத்தோட சேர்த்து போட்டிருக்கலாம் இல்லையா? அப்ப அந்த மனநிலை சரியில்லைனா கூட பணநிலை சரியா வேலை செய்யுது. See friends, we put ourselves into a circle, put ourselves back into that, what God redeemed us from, we go back into that. ஆகவே கர்த்தர் நம்ம எந்தெந்த சடங்குகள், எந்தெந்த வழிமுறைகள் எல்லாம் வந்து செத்த அந்த சடங்குகள்ல இருந்து விடுதலை பண்ணிட்ட பிறகும் மீண்டும் அந்த செத்த அந்த குப்பையிலே போய் உருண்டு இருக்கும். Let's read this verse again. மீண்டும் நம்ம படிப்போம். For the law, having a shadow of the good things to come and not the very image of the things, can never with these same sacrifice which they offer continually year by year make those who approach perfect. For then would they not have ceased to be offered? For the worshippers once purified would have no more consciousness of sins. But in these sacrifices there is a reminder of sins every year. For it is not possible that the blood of bulls and goats would take away sins. 1-2 வசனங்கள். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை அவைகள் ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. People are still cutting the fowls and cutting the hens and cutting birds and cutting animals. இன்னைக்கு ஜனங்க ஆடுகள், மாடுகள், பறவைகள் இதெல்லாம் பலி செலுத்துறாங்க. Some of them cut themselves, give their blood. சிலர் தங்களே கத்தி எடுத்து உடம்புல சில இடத்துல கிழிச்சு தங்க ரத்தத்தையே கொடுக்கறாங்க. Some of them give their hair to God. சிலர் தங்களுடைய முடியை ஆண்டவருக்கு பலியா செலுத்துறாங்க. I asked a person one day, you are giving your hair every year, you are giving your hair. Why don't you give one small bit of your finger, one small bit? அப்போ அப்படி அந்த முடிய பலி செலுத்துறவங்க கிட்ட அல்லது முடிய என்ன சொல்லுவாங்க அது? One of my relatives, I asked her, every year you are giving your hair, why don't you just take one small bit of your finger, the small finger, small bit. முடிய பலி செலுத்துறது என்ன தமிழ்ல சொல்லுவாங்க? மொட்டை அடிச்சுக்கிறான். ஒவ்வொரு வருஷமும் நீங்க போய் மொட்டை அடிச்சுக்கிறீங்கல்ல கடவுளுக்கு, அதுக்கு பதிலா உங்க விரல்ல ஏதாவது ஒரு சுண்டு விரல்ல அந்த முனையை கொஞ்சம் துண்டா வெட்டி அதையும் பலி செலுத்தக்கூடாது அப்படின்னு. முடிய மட்டும் உஷாரா முடிய மட்டும் பலி செலுத்து. She asked me, why you are making fun of me? அப்ப அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, என்னங்க என்ன கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு. I told her, we are not sacrificing our hair to God. In fact, we are doing a good for ourselves. We are getting rid of that dirty hair, the damaged hair, all the dead cells from our scalp, and we are getting new hair every time we give it. ஆனா அதுல ஒரே ஒரு விதத்துல நல்ல நன்மை இருக்குது. அதனால என்னதுன்னா, அந்த பழைய முடி, அந்த முடிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்கு இல்லையா, மண்டத்தோல், ஸ்கேல்ப், அதுல இருக்கக்கூடிய பொடுகு, பேனு, அதுக்கப்புறம் கிருமிகள் இதெல்லாம் ஒவ்வொரு தடவை வழிக்கும் போது அழகாக போயிட்டு புதுசாக வருது. அது விதத்தில் அது நன்மை அப்படின்னு. Sometimes I thought I want to shave my head so that I'll get a new growth. Shave my hair, get a new growth. நான் சில நேரத்தில் யோசிப்பேன், ஒரு தடவை மொட்டை அடிச்சுட்டு
புதுசா திரும்ப முடி வளர்ந்தா நல்லா இருக்குமே அப்படி நான் But யோசிப்பேன். if I shave it, no, it won't look good. But if those people shave it, it look very holy. For me, it won't look like that. நான் வந்து மொட்டை அடிச்சா நீங்களாம் கிண்டல் பண்ணுவீங்க, ஆனா அவங்க மொட்டை அடிச்சா பரிசுத்தம் சொல்வீங்க. Okay, so see friends, we try to do something to feel guiltless, but it cannot happen. நாம் சில தியாகங்கள் செய்யற மாதிரி இப்படிப்பட்ட காரியங்களை செய்து குற்ற மனசாட்சி இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை பெறுவதற்காக செய்யறோம், ஒரு தியாகம் செய்யற மாதிரி பண்றோம். Let's continue reading. Therefore, when he came into the world, he said, sacrifice and offering you did not desire, but a body you have prepared for me. In burnt offerings and sacrifices for sin you had no pleasure. Then I said, behold, I have come. In the volume of the book it is written of me to do your will, O God. 5ஆம் வசனம். ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். See, he says, I don't take, I'm not pleased with those sacrifices. இந்த பலிகள்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்ல. That is in Psalm 40 and 6 to 8 what I read just now from Hebrew. சங்கீதம் 40 4ல இருந்து 6 நம்ம அதுதான் நான் வந்து எபிரேயர்ல படிச்சேன். Okay, it's a Psalm of David. அது தாவீதின் சங்கீதம். அது David, he prophesied about that. நடக்க போவதை தீர்க்க தரிசனமாக அவர் சொல்றார். Maybe he never knew also, he had no idea, no clue of it. இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு கூட அவருக்கு ஒருவேளை தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா தீர்க்க தரிசனமாக அவர் சொல்றார். Psalm 40 verse 6 to 8. சங்கீதம் 40 6ல இருந்து 8. Sacrifice and offering you did not desire, my eyes you have opened. Burnt offering and sin offering you did not require. Then I said, behold, I come. In the scroll of the book it is written of me, I delight to do your will, O my God, and your law is within my heart. 40ஆம் சங்கீதம் 4 முதல் 6. பலியையும் 6 to 8. 6 முதல் 8. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். It says here, you have prepared a body for me. பார்க்கின்றோம், நீர் எனக்கு ஒரு சரீரத்தை உருவாக்கி இருக்கிறீர். See, if God, Jesus, who is God, one of the three in the Trinity, okay, if he had to come as God, God is a spirit. If he had to come as God, he cannot die. A spirit cannot die. Your spirit cannot die. My spirit cannot die. The evil spirit cannot die. The good spirit cannot die. A spirit cannot die. And so God had to put on a body. That is why he came in human form. To die, he put on this body. தேவன் மெய் தேவனாகிய அவர், பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இது 3 சொல்றோம். அதுல குமாரன் என்பவர் கடவுளாகவே இந்த பூமியில வந்தார்னா, அப்படின்னா ஆவியாகவே இந்த பூமியில வந்தார்னா அவர் சாவவே மாட்டார், அவர் சாவடிக்கவும் முடியாது. அதனால உலகத்தில் வரும்பொழுது ஒரு மனித உடலை, மரியாள் மூலமாக வருகின்ற ஒரு மனித உடலை எடுத்து இந்த பூமியிலே நமக்காக அவர் வர்றார். அப்பதான் அவர் தன்னுடைய உயிரை கொடுக்க முடியும். See, if we think suicide is going to put a stop to our problems, our difficulties, our pain, you have missed the point. இன்றைக்கு உலகத்தில் ஜனங்க நினைக்கிறாங்க, நான் மட்டும் தற்கொலை பண்ணிட்டேன்னா எல்லா பிரச்சனையிலேருந்து விடுதலை, தலைவலியிலேருந்து விடுதலை, குடும்ப தொல்லையிலேருந்து விடுதலை, எல்லாம் எல்லா இடத்துலையும் என்ன நெருக்கிறாங்க, எல்லாத்துலேருந்து நான் விடுதலை ஆகிட்டு நிம்மதியாக ஆண்டவர்கிட்ட போயிடுவேன் அப்படின்ட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. But friends, you only kill your body, but you, the real you, the spirit in you will live forever and ever and ever. ஆனால் அப்படி செய்கிறது என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் உடம்பு மட்டும் தான் சாவும், ஆனால் உங்கள் ஆவி என்ன ஆகும்? ஆண்டவர் செய்ய சொல்லாத காரியத்தை செய்ததுனால அது நரகத்துக்கு தான் போகும். See, it's like burning down my house and then saying my problem is solved, but actually the problem starts then only because I don't have a house now to live. இது எப்படி இருக்குன்னா, என் வீட்டை நான் கொளுத்திட்டேன்னா எனக்கு பிரச்சனையே தீர்ந்துடும். ஆனால் வீட்டை கொளுத்தினா என்ன ஆகும்? வீடு இருக்காது, நடுத்தரில் தான் நிற்கணும். Same way, if you destroy this body, you will stand before God and God is not going to let you, allow you to live eternally for him. அதே போல தான் உங்கள் உடம்பு ஆண்டவர் தந்த ஒரு வீடு இது. இதை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆவியை சுற்றி நிற்பீங்க.
ஆனா சுத்த முடியாது. ஏனென்றால் ரெண்டு இடம் இருக்குது, ஒன்று ஆண்டவருடைய பிரசன்னம், இல்லைன்னா நரகம். Okay, and if you try to destroy the life that God gave you, because He never gave us authority to take our life. ரெண்டாவது முக்கியமான காரியம், நம்முடைய உயிரை எடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. உயிரை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு தான் அதிகாரம், அவருக்கு எடுக்கிறதுக்கு அவருக்கு அது அதிகாரம். Even the Lord does not give us permission to take our life. நீங்க தற்கொலை செய்ய முயற்சி செய்து ஒருவேளை தப்பிச்சா கூட அரசாங்கம் உங்க மீது கேஸ் போடும், நீ தற்கொலை பண்ணது தப்புன்னு அவர் சொல்லு. நான் என் உயிர் நான் தான் தற்கொலை பண்ணேன்னு சொல்ல முடியாது. Commit a suicide and they take you to the hospital, and by chance if you come back to life, the moment you open your eyes, the first person you're going to see is the police guy standing next to you and writing down a case on you. ஒருவேளை நம்ம தற்கொலை விஷம் குடிச்சு தற்கொலை பண்ண போறேன்ட்டு பண்ணிடுறீங்க, ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போறாங்க, எப்படியோ உங்களை காப்பாத்திட்டாங்கன்னு வச்சுங்க, நீங்க மயக்க நிலை தெளிந்து கண்ணை திறந்து பார்த்தா யார் இருப்பா? ஃபர்ஸ்ட் போலீஸால் தான் கையில புக்கோட இருப்பான். You'll write down your case. இந்த செய்தி பண்ண மேல ஒரு கேஸ் போடுறோம் அப்படினோம். And if you say whether it's a truth or lies, I didn't do it, this person did it, a case will come on that person. நீங்க அந்த நேரத்துல இல்லைங்க நான் பண்ணலைங்க, இந்த ஒரு மாதிரி அவங்க பண்ணி விட்டாங்க இவங்க பண்ணி விட்டாங்க யாரும் சொன்னீங்கன்னா அவனையும் பிடிச்சி கேஸ்ல எழுதுவாங்க. Another example I'll give you. இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். We save in the LIC, Life Insurance Corporation. LIC நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம். Okay, why do we save that? Suppose an unforeseen incident happens and I die, I am the earning member in my family. Suppose I die like that, who is going to continue giving the bread for my family? I am the breadwinner. So in that case, this amount will come and at least meet the needs. நீங்க தான் உங்க வீட்டில் சம்பாதிக்கிற ஆள்னு வச்சுங்க, நீங்க LICல ஒரு பாலிசி எடுக்கிறீங்க. எதுக்கு எடுக்கிறீங்க? ஒருவேளை நான் காலத்துக்கு முன்பதாகவே இறந்து விட்டால் என்னுடைய வீட்டில் இருக்கவங்க பரிதவிக்க கூடாது, நான் சேர்த்து வச்ச அந்த பணம் அது வட்டியோட சேர்த்து என்னுடைய குடும்பத்துக்கு போகணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எடுக்கிறீங்க. But at the back of that bond you will find there, it will be written there, in case of suicide you will not get back your own money that you put in the bank. ஆனா அந்த LIC பாண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய அந்த இது புக், அந்த பேப்பர்ல ஸ்டாம்ப் எழுதிருக்கீங்களா, அது பின்னால திருப்பி பார்த்தீங்கன்னா அதுல என்ன கண்டிஷன் எழுதிருக்கானா, நீங்கள் ஒருவேளை தற்கொலை செய்து இறந்தால் நீங்க சேர்த்து வைத்த பணமும் உங்க வீட்டுக்கு போகாது. You know why? Because 1 month you would have paid premium, or 1 year you would have paid premium, and if you commit suicide, 25 years your policy would be. So they have to give you all the 25 years of money, which they will not give you, and they will not give you your money also. ஆனால் அதுல என்ன எழுதியிருக்கோம், 25 வருடத்துக்காக நான் பாலிசி எடுக்கிறேன். ஆனா நீங்க கட்டி இருக்கிறது எவ்வளவு கட்டியிருப்பீங்க? 1 வருஷமா 6 மாசமா கட்டியிருப்பீங்க. இப்போ திடீர்னு இறந்துட்டீங்கன்னா நல்ல விதத்தில் இருந்தீங்கன்னா அந்த 25 வருஷத்துக்கு சேர்த்து வரும். ஆனா சுவிசைட் பண்ணீங்கன்னா நீங்க 2 வருஷம் 3 வருஷம் பண்ணது கூட வராது. So that what is trying to tell you? அது எதை உங்களுக்கு காட்டுது? You have no authority on your life. அரசாங்கமே சொல்லுது உன்னுடைய உயிரை எடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. But here we find Jesus, he was born, he put on flesh, God who is spirit, God is magnificent, God is had no limit. He came in flesh, he put on the human flesh and came just to die for you and me. ஆனால் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரம் படைத்தவர், யாராலும் அடக்க முடியாத மேன்மை நிறைந்தவர் உனக்காக எனக்காக உயிரை கொடுப்பதற்காக கடவுள் என்ற ஸ்தானத்திலிருந்து அவர் கீழ் இறங்கி மனித உடலை எடுத்து உனக்காக எனக்காக மரிக்க இந்த உலகத்தில் வந்தார். So when people ask a question, if he is God, why don't he come down from the cross and save himself? It only shows, exhibit 100% foolishness of them. அதனால சில ஜனங்க கேட்பாங்க கேள்வி, அவர் கடவுள்னா ஏன் சிலுவையில் அவர் சாகணும், சிலுவையிலேருந்து இறங்கி வந்து தன்னை காப்பாற்றிக்க கூடாது அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ஞானி மாதிரி. அவங்க தான் இருக்கிறதுல முட்டாளுங்க. It exhibits the 100% of ignorance in them. அது எதை காட்டுகிறது என்றால் விஷயமே 100க்கு 100 அவங்களுக்கு புரியலன்றதை காட்டுது. Okay, so if we don't know something, it's better that we don't talk and exhibit the ignorance, because the Bible says even a fool, if he keeps his mouth shut, will be known as wise. ஆகவே ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா, முழுசா தெரியலன்னா, கொஞ்சம் தெரியலன்னா கூட நம்ம வாயை மூடி இருந்தாரு ரொம்ப நல்லது. ஏன்னா வேதம் பைபிள் சொல்லுது, ஒருவன் முட்டாளாக இருந்தாலும் அவன் வாயை மூடிக்கொண்டிருந்தால் அவன் அறிவாளி என்று எண்ணப்படுவான். வாயை திறந்ததானே தெரியும் நம்ம முட்டாள்னு. பேசாமல் இருக்கிற வரைக்கும் அப்பா அறிவாளி போல் அப்படியே வச்சுருப்போம்.
ஆனா வாயை திறந்தாதான் தெரியும், அட இந்த லூஸ் கிட்ட நம்ம மாட்டிக்கணுமே. Okay, he came to die, friends, brothers, sisters, whoever's watching me, if you have a doubt like that, he came, he took on the form of a man to die for us. He did not come to save himself. If in that case he would not have come, he came to save you and he came to save me. So you don't try to ask him why he didn't save himself. அதனால ஆண்டவரே நீர் உண்மையே காப்பாத்திக்க முடியலன்ட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்காத. அவர் காப்பாத்திக்க முடியும்னா முதல்ல இங்க வந்தவே இருக்க மாட்டாரு. எதுக்காக வந்தார்? உன்னையும் என்னையும் காப்பாத்துறதுக்கு தான் வந்தார், தவிர அவரை காப்பாத்திக்கிறதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அங்க இருந்தாலே பாதுகாப்பா தான் இருந்திருப்பார். And even though he came in human in form, man had no authority over him. He stood before Pilate, he stood before his enemies, he stood before his accusers and said, unless I lay my life down, nobody has authority to take it. அவரே என்ன சொல்றாரு? பிலாத்துக்கு முன்பாகவும் ஏரோதுக்கும் எல்லா அதிகாரிகளுக்கு முன்பாகவும் சொல்றாரு, நானே என்னுடைய உயிரை தராவிட்டால் என் உயிரை எடுப்பதற்கு உங்களால் முடியாது, உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, நான் தான் என் உயிரை கொடுக்க போறேன்னு சொல்றாரு. You have no authority. உங்களுக்கு அதிகாரமே, என் உயிரை எடுப்பதற்கே உங்களுக்கு அதிகாரம். And you have no authority to take the lives of God's children also. அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உயிரை எடுப்பதற்கும் சாத்தானுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் இல்லை. Even when Satan went and stood before God and said, Job is like this, Job is like that, only touch him. God gave permission to Satan, only then he could touch Job. And friends, if you think you are disturbing Christians, killing them, murdering them, it's because God gave permission and you have to answer for that. ஆகவே நாம இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உண்மை கிறிஸ்தவர்களை தொடுவதற்கு பிசாசுக்கே அதிகாரம் கிடையாது. யோபுவை பற்றி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் அவன் கேட்குறான், யோபு தெரியுமா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவனை தொடுவதற்கு நான் அவனுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், மற்றபடி நான் அதிகாரம் கொடுக்கலன்னா உன்னால் அவனை தொடவே முடியாது. அதே போல் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை, ஆண்டவருக்கென்று சாட்சியாக வாழ்கிறவர்களை தொந்தரவு செய்கின்றவர்கள் ஆண்டவருக்கே தொந்தரவு செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மீது கை வைப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. God gave authority, that's why God gave permission, that's why இன்றைக்கு அவங்க தொந்தரவு நம்ம பண்றாங்கன்னா ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்காரு, அதனால தொந்தரவு பண்றாங்க. But you have to answer and your generations have to answer for that. ஆனா அந்த தொந்தரவு செய்கிறவர்கள் அவர்களும் பதில் சொல்லணும், அவங்க சந்ததியும் பதில் சொல்லணும். See, when he another example I'll give you, when he called Saul on the road to Damascus, சவுல் என்று பவுலாக இருந்த அவர் சவுலாக இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக அவர் போகும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சவுலே சவுலே என்று. And he said, who are you, Lord? அப்ப அவன் கேக்குறான், நீர் யார் ஆண்டவரே? He said, it is me whom you are persecuting. அப்போ அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நானே. He said, Lord, I didn't even see you, I don't know who you are. அப்போ அவன் சொல்ல, நான் உம்மை பார்க்கவே இல்லையே, நான் எப்படி உம்மை துன்பப்படுத்த முடியும்? Really, Saul didn't see Jesus. உண்மையாகவே சவுலா அவன் இருக்கும்போது ஆண்டவர் பார்க்கல. He said, I don't know, I never touched you, how can I persecute you? ஆண்டவரே, உம்மை பார்க்கவும் இல்லை, உம்மை தொடவும் இல்லை, எப்படி நான் உம்மை துன்பப்படுத்த முடியும்? He said that the Christians whom you are touching is equal to touching me. ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஏற்றுக்கொண்டு எனக்காக வாழ்கின்ற அந்த கிறிஸ்தவ மேல நீ கை வச்சினா என் மேல கை வைக்கிற மாதிரி தான், அவர்களை நீ துன்பப்படுத்தினா என்னை துன்பப்படுத்துற மாதிரி. So that is why Jesus came to die, came in flesh and blood to die for you and me. And he is there, his blood is available to every single person who is watching me. Okay, any time that you will be watching me, Jesus' blood is freely available for your forgiveness of sins. But the grace time is going, the time is, the countdown is started and the grace time is going to be over. ஆகவே அன்பு சகோதரி சகோதரி, எங்கிருந்து இந்த கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்காகவும் எனக்காகவும் மீட்பை தர, பாவத்திலிருந்து விடுதலை தரதான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே வந்தார். ஆனால் அந்த கிருபையின் காலம் ரொம்ப நாள் தாங்காது, இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது. அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு வரப்போகுது. அதுக்கு முன்பதாகவே நாம் மனம் திரும்ப வேண்டும். And when I see things happening, they say it's so much, the persecution is growing so much and all. I always think of a candle, before it goes off, it burns brighter. உபத்திரவங்கள் பாடுகள்லாம் கிறிஸ்தவங்களுக்கு அதிகமாக வருது, ரொம்ப பிரச்சனையாக வருது, ரொம்ப உபத்திரவம் கொடுக்குறாங்க சாத்தானுங்க அவனுடைய பிள்ளைங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒன்று தான் எப்பொழுதும் மனக்கண்களில் வரும். ஒரு மெழுகுவத்தி அணையறதுக்கு முன்பதாக ரொம்ப பிரகாசமாக எரியும். ரொம்ப பிரகாசமாக எரிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் அணைய போகுதுன்னு அர்த்தம். Let's read verse 8. 8ஆம் வசனம். Previously saying, sacrifice and offerings, burnt offerings for sin you did not desire, nor had pleasure in them which are offered according to the law. And then he said, behold, I have come to do your will, O God.
He takes away the first, that he may establish the second. By that will we have been sanctified through the offering of the blood of Jesus Christ once for all. எபிரேயர் 10 அதிகாரம் 8 படிப்போம். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். Once for all. ஒரு முறை இறுதி முறையாக. This is the meaning of Jesus says it is finished. ஆகவே தான் சிலுவையில் தொங்கும்போது இயேசு என்ன சொல்றாரு? எல்லாம் முடிந்தது. Not his life is finished. என் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு அது சொல்ல. The price, நான் செலுத்த வேண்டிய பலி, நான் செய்ய வேண்டிய காரியம், pay for your sin and my sin, it's finished. எனக்காக உங்களுக்காக அவர் செலுத்த வேண்டிய அந்த நிவாரண பலி கிரயத்தை அவர் செலுத்திட்டார். So friends, wherever you are, sometimes I see people so disturbed, and because they are disturbed spiritually, they disturb people who are enjoying peace in their spiritual life. They disturb them. But I want to tell you, Jesus has paid the price for you, brothers, sisters, whoever you are. Just you have to accept it. இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்களோ அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களோ இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் மதவாதியாக இருக்கிறவர்கள் பதட்டம் அடைந்து அவர்களுக்கு புரியாத நிலையில் ஏற்கனவே புரிந்த ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களை போய் அவங்க பதட்டம் அடைய செய்கிறாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, உங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய இயேசு இன்றைக்கும் ஆவலோடு காத்திருக்கிறார். You don't have to try to pay your price into eternal life. உங்க நித்திய வாழ்க்கைக்கு நீங்க கிரயம் விலை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Okay, let's read verse 11. 11ஆம் வசனத்தை படிப்போம். And every priest stands ministering daily, offering repeatedly the same sacrifices which can never take away sins. அன்றியும் 11ஆம் வசனம், எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். No man can take away your sins. நம்முடைய பாவத்தை எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள முடியாது. No man can forgive your sins. நம்முடைய பாவத்தை எந்த மனிதனும் மன்னிக்கவும் முடியாது. No sacrifices that you make with worldly things can remove your sins. நம்முடைய பாவத்தை உலக பிரகாரமாக நாம் செலுத்துகிற எந்த பலியும் நீக்க முடியாது. And every sacrifice that you try to give to God, it belongs to God actually, you know that. சொல்லப்போனா நம்ம செலுத்துற எல்லா பலியும் ஆண்டவருக்கே ஏற்கனவே சொந்தம். God says, what can you give me? ஆண்டவர் சொல்ற, நீ எனக்கு என்னப்பா கொடுக்க முடியும்? The bulls on the cattle on 1,000 hills belong to me. ஆடுகள் வெள்ளாட்டு கடாலாம் பலி செலுத்துற தெரியுமா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? மலைகள் இருக்கின்ற 1000 கால்நடைகளும் மிருக ஜீவன்களும் எனக்கு சொந்தம். The gold and the silver, they belong to me. நீ தங்கம் வெள்ளி கொடுக்கறியே, அதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. Everything that you try to give, it belongs to me. ஆண்டவர் சொல்ற, நீ என்னென்னலாம் கொடுக்கணும்னு முயற்சி செய்யறியோ அதெல்லாம் ஏற்கனவே எனக்கு சொந்தம். This hair also belongs to me. நீ கொடுக்கறிய உன் முடி, அது கூட எனக்கு சொந்தம். மொட்டை அடிக்கிறேன்னு சொல்றல, அந்த முடி எனக்கு சொந்தம். You cannot make one hair to grow unless I make it grow again, says God. அந்த ஒரு முடியை கூட உன்னால வளர்க்க முடியாது. கீழே விழுந்துச்சுன்னா அது திரும்ப வளர்க்க முடியாது. You cannot make it grow. அது தானா வளராது. Now they are doing so many plastic surgery, taking somebody else's hair and putting it. They cannot make it grow. அந்த வழுக்க தலையில தானா முடி வளர்க்கறதுக்கு யாராலும் முடியல. வேற எவனையோ ஒருத்த முடியை எடுத்து உங்க தலையில இம்ப்ளான்ட் பண்ணி அதை பிளாஸ்டிக் சர்ஜரி வச்சு அப்படியே ஆட்ட வைக்கிறாங்க. Let's continue. தொடர்ந்து படிப்போம். But this man, it's talking about Jesus, but this man, after he had offered one sacrifices for sin forever, sat down at the right hand of God, from that time waiting till his enemies are made his footstool. 12-13 வசனங்கள். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். He once and for all finished and sat down. We studied about a priest sitting down. A priest cannot sit down. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒரு பிரதான ஆசாரியன் அவர் உட்கார்ந்து தன்னுடைய ஆசாரிய வேலை செய்ய முடியாது, நின்னுனே அவசர அவசரமா பண்ணோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம்,
பிரதான ஆசாரியனாகிய இயேசு தன்னுடைய வேலையை முடித்து உட்கார்றார். But today we can sit in the most holy presence of God when you say, Lord, come Lord, I want to talk to you. He is there in your bedroom, He is there in your kitchen, He is there in your car, He is there everywhere, the holy presence of God. ஆனால் இன்றைக்கோ நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கபடியால் நாம் இருக்கின்ற வீட்டில், போகின்ற காரில், நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் தனியாக இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்த முடியும். For by one offering, verse 14, for by one offering He has perfected forever those who have been sanctified. But the Holy Spirit also witnesses to us, for after He had said before, this is the covenant that I will make with them after those days, says the Lord, I will put my laws into their heart, and in their mind I will write them. Then He adds, their sins and their lawless deeds I will remember no more. Now where there is remission of these, there is no longer an offering for sin. 14 ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால் இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டியதில்லையே. We don't have to offer sacrifices. இனி நாம் பலி செலுத்தப்பட வேண்டியது இல்லை. We just have to ask God, God, I'm sorry Lord, forgive me Lord. என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, நான் தெரியாம செய்துட்டேன்ப்பா, அல்லது தெரிந்தோ தெரியாமல் நான் செய்துட்டேன், என் பாவத்தை நீர் மன்னியும். Wash me by the blood of Jesus. நீர் சிந்திய உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால என்னை கழுவும். And that is why every time we pray and before we go into the presence of God, we say, Lord, we come into your presence in the name of Jesus. ஆகவேதான் ஒவ்வொரு தடவையும் நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக, தேவனுடைய பிரசன்னத்துக்கு நுழைவதற்கு முன்பதாக என்ன சொல்றோம்? பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம். It's like when I go into the presence of God, God says, don't come, you're a sinner. You know, just now you got angry. Now yesterday you did this, few minutes back, don't come. But when I say in the name of Jesus, God says, okay, you have the blood of Jesus, so come, I'm forgiving you. எப்படின்னா, நாம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நுழையும் போது ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் கெட்ட வார்த்தை பேசினேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் இந்த ஆளை அடித்து வர வழியில், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் இந்த ஆளை ஏமாத்தினேன், இப்போ நான் உங்களுடைய பிரசன்னத்தில் வரேன்னு சொல்கிறியா? அப்புறம் என்ன சொல்ல, சரி இயேசுவின் நாமத்தில் வரேன்னு சொல்லிட்டியே, அதனால் உன்னை கழுவிட்டேன், வா உள்ள வா அப்படின்னு. Because of the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தைன்னு சொல்றீங்க, அதனால் என் ரத்தத்தால் உன்னை கழுவி. Not because of your name that you changed. உன்னுடைய பேரை நீ மாத்துனதுனால இல்ல. Not because of the membership card that you have from your church. சர்ச்சில் உனக்கு இருக்கின்ற அந்த உறுப்பினர் அட்டை இருக்கிறதால இல்ல. Not because you give your tithes and offerings regularly. உன்னுடைய தசமபாகம் காணிக்கை நீ கரெக்ட்டா நீ செலுத்துறதுனாலயும் கிடையாது. Not because anything that you do, but only because of the blood of Jesus you can go into the presence of God. நீ செய்கிற எதுனாலும் அல்ல, சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால தான் நீ அவருடைய சன்னிதானத்துல குற்றமற்றவனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறாய். So forget it friends, whoever is trying to pay your way, buy your way into heaven, and there are some people who even try to buy the dead person's way into heaven, forget it, that's not the way. உங்களுக்காக அந்த மோட்சத்தின் வழியை, ரட்சிப்பின் வழியை பணம் கொடுத்து யாரால வாங்க முடியாது. சில செத்துப்போன ஆட்களுக்கு இவங்க பணம் கொடுத்து பூஜை பண்ணி அந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு இவங்க முயற்சி செய்றாங்க கீழ இருந்து. You are just cheating yourself. நீங்க செத்துப்போன ஆளை ஏமாத்துறீங்க, உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க. And you are in for a big shock. நீங்க நாள் ஒன்று வரும், மாபெரும் அதிர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கும். But there are people like me who are doing our job and telling you the word, and it depends on you whether you accept it or not. But the blood is washed away from our hands. எங்களுடைய கடமை, அறிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய உரிமை. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக எனக்காக பாவத்திற்கான நிவாரணத்தை அவர் ஏற்கனவே செலுத்திட்டார். And your blood stain is away from our hands. We are doing our work and teaching. ஆக உங்களுக்கு இந்த வசனத்தை போதிப்பதனால், தெளிவாக சொல்றதுனால உங்களை குறித்து இருக்கின்ற இரத்த பழி எங்க கைகளில் இருந்து போயிடுச்சு. Okay, let's close our eyes and கண்களை மூடி நாம ஜெபிப்போமா. கிருபையும் அன்பும் நிறைந்த தேவனே, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால தந்த மாபெரும் ரட்சிப்புக்காக, மீட்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆனால் இதே காரியத்தை அறியாமல் உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாப்பா. அவருடைய மனக்கண்களை திறந்தரலும். Father God, thank you Lord for giving us an opportunity to share this good news
with your people. But there are hundreds and thousands and crores of people, billions of people all over the world who do not know this truth, O God. We pray that you'll open their eyes of understanding to know the truth. Let them know the truth and the truth set them free. In Jesus' precious name. Amen. எல்லாம் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே